Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 4 guys. Basic English வந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரு டேபிள் இருக்கு. அதை பத்தி இப்ப படிப்போம். Me அப்படினா வந்து என்னை அப்படினு சொல்லிட்டு தமிழ்ல அர்த்தம். You அப்படினா வந்து உன்னை அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். Him அப்படினா வந்து அவனை. Her அப்படினா வந்து அவளை. Them அப்படினா வந்து அவங்களை. Us அப்படினா எங்களை அப்படினு அர்த்தம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நீங்க வந்து அதோட மீனிங் சொல்லுங்க. என்னைன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? Me. உன்னைன்றதுக்கு you. அவனை. Him. அவளை. Her, அவங்களை, them, எங்களை, us. சொல்ல முடிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இந்த டேபிள் இருக்குங்களா, இந்த 6 பேர். இந்த 6 பேர் தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம டே 1ல வந்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கற்றுருந்தோம்ல, அதே மாதிரி இந்த டேபிள் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்போ நம்ம வந்து பேசிக் இங்கிலீஷ் வந்து ஒரு சில வார்த்தையில வந்து நம்ம கற்றுப்போம். இப்போ ஒரு 5 வார்த்தை எழுதிருக்கேன் பாருங்க. இது பார்க்க வந்து ரொம்ப சின்ன வார்த்தையில இருக்கும், பட் வந்து இதோட மீனிங் வந்து பெரிய மீனிங்காக இருக்கும். இது நம்ம தெரிஞ்சோம் அப்படின்னா நம்ம பெரிய பெரிய சென்டென்ஸ்லாம் போட முடியும். டு அப்படின்னா வந்து இக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல அர்த்தம். வித் அப்படின்னா உடன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து அப்படின்னு அர்த்தம். அபவுட் அப்படின்னா பற்றி. ஃபார் அப்படின்னா காக. இப்போ ஒன்ஸ் அகைன் டெஸ்ட். இக்குன்றதுக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவோம்? டு. உடன்றதுக்கு என்ன படிச்சோம்? வித். இருந்துன்றதுக்கு ஃப்ரம். பற்றி அபவுட். காக ஃபார். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லிட்டு படிச்சோம்ல, என்னை, உன்னை, அவனை, அவளை, அவர்களை, எங்களை. Me, you, him, her, them, us. இந்த டேபிளை பயன்படுத்தி நம்ம வந்து இன்னொரு டேபிள், நியூ டேபிள் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். அது என்னது? இக்கு. அதாவது இங்கிலீஷ்ல நம்ம டூன்னு சொல்லிட்டு சொல்றோம். டூனா இக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அப்படின்ற இந்த தமிழ் வார்த்தைக்கு நம்ம இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன ஆகும்? என்னைன்றது மீ போட்டோம், இக்குன்றதுக்கு டூ. ஆனா மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஏன்னா இங்கிலீஷ் கிராமர் படி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் கடைசி தான் வரணும். அப்ப எனக்குன்றது டு மீ அப்படின்னு சொல்லிட்டு மாறிக்கும். உனக்குன்றது எப்படி மாறும்? ஸோ டூ ஃபர்ஸ்ட் போடுங்க, அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் போடுங்க. அப்போ உனக்குன்றதுக்கு டு யூ. டு யூ. அவனுக்கு டு ஹிம். டு ஹிம். அவளுக்கு டு ஹர். டு ஹர். அவங்களுக்கு டு them. டு them. எங்களுக்கு to us. to us. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து நம்ம இந்த டூ வந்து போடுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன கொடுத்துருக்கேன்? மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்போ இக்குக்கு என்ன படித்தோம்? டூவா? இங்கிலீஷ் வந்து டூ போடுங்க. அப்போ டு மதுரை. அப்போ எனக்குன்னு சொல்லும்போது டு மீன் சொல்லிட்டு படிச்சோமா? இப்போ இந்த இடத்துல மதுரைக்குன்னு சொல்லுவோம் டு மதுரை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் மதுரைக்கு போறேன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல I go to மதுரை. இப்போ நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு பாருங்க. குமாருக்கு அப்படின்னு சொல்லும் போது டு குமார். டு குமார். வீட்டுக்குன்னு சொல்லும் போது டு ஹோம். டு ஹோம். ஏன் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ ஏன் அப்படின்றதுக்கு என் அப்படின்றதுக்கு மைன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அப்போ அம்மாவுக்குன்றதுக்கு அம்மான்றதுக்கு மதர். ஸ்போக்கன்ல இருந்து மாம்னு சொல்லலாம். ஸோ டு மை மதர் ஆர் டு மை மாம். என் அப்பாவுக்கு அப்பான்றதுக்கு ஃபாதர், பட் ஸ்போக்கன்ல டேட்னு வச்சுக்கோ. டு மை டேட். என் அப்பாவுக்கு டு மை ஃபாதர் அல்லது டு மை டேட். அடுத்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து இன்னொரு டெக்னிக் கூட சேர்ப்போம். அதுதான் உடன். உடன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ் என்ன கத்துக்கிட்டோம்? வித். ரைட்டா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்ணி இந்த உடன் கூட சேர்ப்போம். அப்ப என்னுடன் அப்படின்றது இங்கிலீஷ்ல மீ வித் அப்படின்னு சொல்லிட்டு வராதுங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் பின்னாடி தான் வரணும். அதனால வித் மீ. என்னுடன் இருக்கு வித் மீ. உன்னுடன் வித் யூ. எக்ஸாம்பிளுக்கு நான் உன்னோட வரேன். நான்றதுக்கு ஐ,
உன்னோட அப்படின்றதுக்கு with you, வரேன் அப்படின்றதுக்கு come. ஸோ நான் அவன் கூட வரேன், I come with you. சரி, அடுத்து வந்து அவனோட with him. எக்ஸாம்பிளுக்கு நான் அவனோட வரேன், I come with him. அவளுடன்றதுக்கு with her. அவங்களுடன் அப்படின்றதுக்கு with them. எக்ஸாம்பிளுக்கு நான் அவர்களோட வந்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ past tenseல போறனால comeன்றது came அப்படின்னு சொல்லிட்டு வரும். I came with them. நான் அவங்க கூட வந்தேன். அடுத்து கடைசி எங்களுடன் with us. எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் வந்து என் தம்பியுடன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். அப்போ ஏன்றதுக்கு my போடுவோம். அப்போ with my brother. என் அம்மாவுடன் அப்படின்னு சொல்றோம், with my mother or with my mom. என் அப்பாவுடன் அப்படின்னு சொல்றோம், with my father or with my dad. என் ஆசிரியருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், with my teacher. இப்போ அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனனை யூஸ் பண்ணி from அப்படின்ற இந்த டேபிளை பார்த்தோம்னா நம்ம படிப்போம். இருந்து, from அப்படின்னா தமிழ்ல இருந்து. அப்ப என்கிட்ட இருந்து அப்படின்னு எப்படி சொல்லுவோம், from me. அப்ப நான் me வந்து பின்னாடி போட்டுக்க பாருங்க. So from me means என்கிட்ட இருந்து. உன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லும்போது from you, from you. அவன்கிட்ட இருந்து from him, from him. அவகிட்ட இருந்து from her, from her. அவங்க கிட்ட இருந்து from them, from them. எங்க கிட்ட இருந்து from us, from us. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் என் அம்மா கிட்ட இருந்து அதுக்கு என்ன சொல்லுவோம், from my mother or from my mom. இந்தியாவில இருந்து அப்படின்னு சொல்றோம், from India. இப்போ நான் இந்தியாவில இருந்து வரேன் அப்படின்னு சொல்லும்போது I am from India. என் அப்பா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்றோம், from my father or from my dad. அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனனை யூஸ் பண்ணி about அப்படின்ற இந்த டேபிளை படிப்போம். about அப்படின்னா பற்றி. அப்ப என்னைய பத்தின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, about me. அப்ப நம்ம மறுபடியும் ஆப்ஜெக்ட் ப்ரோனனை பின்னாடி போட்டுக்க பாருங்க, about முன்னாடி போட்டுக்க. உன்னைய பத்தி about you. அவனை பத்தி about him. அவளை பத்தி about her. அவங்கள பத்தி about them. எங்களை பத்தி about us. இப்போ இதை பேஸ்டான ஒரு சில வேர்ட்ஸ் பார்ப்போம். சென்னையை பத்தி about Chennai. சென்னை பத்தி உனக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்கலாம், do you know about Chennai? மருத்துவரை பத்தி about doctor. இந்தியாவை பற்றி about India. கிரிக்கெட்டை பத்தி about cricket. ஓகே, அடுத்து இந்த ஆப்ஜெக்ட் ப்ரோனனை யூஸ் பண்ணி இன்னொரு டெக்னிக், அதுதான் காக. காக அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல for. அப்ப எனக்காக அப்படின்றது எப்படி சொல்லுவோம், for me. இப்பயும் பாருங்க ஆப்ஜெக்ட் ப்ரோனன் வந்து பின்னாடி வந்திருக்கு, forன்றது முன்னாடி வந்திருக்கு. உனக்காக அப்படின்றது எப்படி சொல்லுவோம், for you. அவனுக்காக for him. அவளுக்காக for her. அவங்களுக்காக for them. எங்களுக்காக for us. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் ராஜாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், for ராஜா. இந்தியாக்காக அப்படின்னு சொல்றோம், for India. என் ஸ்கூலுக்காகன்னு சொல்றோம், for my school. என் நாட்டுக்காகன்னு சொல்றோம், for my country. என் அக்காவுக்காகன்னு சொல்றோம், அக்கான்றதுக்கு நம்ம சிஸ்டர் போடுவோம், சிஸ்டர்னா சகோதரின்னு வரும், for my sister or for my big sister. ஸோ இன்னைக்கான வீடியோவில் தான் உங்களை ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமாக கற்றுக்கிறத விட ஒரு கைடு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்கும், அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து கற்றுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.